Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 29/7/2025 செவ்வாய்க்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். நாம் ஒரு கட்டம், ராசி கட்டம், ஒவ்வொரு கட்டமும் 30 பாகை, 30 டிகிரி இருக்கிறது. 5 நிமிடம் வித்தியாசம், 10 நிமிடம் வித்தியாசம், இரட்டை குழந்தைகள், பலன்கள் மாறுகின்றன. அந்த இரட்டை குழந்தைகளின் ஜாதகத்தை நாம் வைத்து பார்த்தால் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லக்கணம் அதுதான், ராசி அதுதான், எல்லாமே அதுதான், நட்சத்திர பாதங்கள் முதற்கொண்டு அதுதான். ஆனால் பலன்கள் மாறுகின்றன. 1 நிமிடம் வித்தியாசம் சொன்னது, அவர்கள் சொன்னது ஒருவேளை 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கலாம். அடுத்தடுத்து பிறந்திருக்கின்றார்கள். எப்படியோ 5 நிமிடத்திற்குள் பிறந்த இரட்டை குழந்தைகள். 45 வயதுக்கு மேலாகிவிட்டது. மூத்தவர் திருமணம் ஆனது, 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், நன்றாக இருக்கிறார். அடுத்து பிறந்த குழந்தை, 5 நிமிடத்திற்குள் பிறந்த குழந்தை. இருவரின் ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, எந்த வகையிலும் மாற்றமில்லை. ஆனால் அந்த இளையவர் கல்யாணம் ஆகவில்லை, குழந்தை இல்லை, எந்த ஒரு வேலையும் இல்லை, அண்ணனை அண்டி வாழ்கிறார். இது எப்படி? ஜாதகத்தை பார்த்தால் 2 ஜாதகம் ஒரே மாதிரி தானே இருக்கிறது. ஏன் இந்த மாற்றம்? அப்போது ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கிறது, நாம் அறிய வேண்டிய நுணுக்கம் இருக்கிறது. அது லக்கணத்தை தவிர வேறு எந்த ராசியில் பார்த்தாலும் வராது, வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் லக்கணத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 30 பாகை, ஒவ்வொரு பாகையும் ஒவ்வொன்றை சொல்லும். அதில் ஒருவருக்கு 14 பாகை, ஒருவருக்கு 15 பாகை என்று இருந்தால் மாறும். அதற்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகலாம், 5 நிமிடத்திற்குள் வரலாம். இதற்கும் குறுகிய கணக்குகள் உண்டு. ஆனால் மனித அறிவுக்கு அது எட்டாது. எனவே தான் வராகி மிகிற ஜோதிட தந்தை சொன்னார், படைத்த பிரம்மனை தவிர வேறு யாராலும் முழுமையாக பலன் சொல்ல முடியாது என்று. ஆனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவை நோக்கி நாம் நடக்கின்றோம், செல்லுகின்றோம். அந்த வகையில் எந்த புள்ளி பலனை சொல்வதில் அதிகாரம் கொண்டது என்றால், அந்த 30 பாகையில் எந்த பாகை என்று பார்க்க வேண்டும். லக்கணத்தில், குறிப்பாக லக்கணத்தில் அது 80% மேல் சொல்லிவிடும். அதை வைத்துத்தான் அடுத்த கணக்குகளை போட வேண்டும். இது சற்று கஷ்டமான கணக்கு, விளக்க முடியாத கணக்கு. விளங்கி கொள்ளலாமே தவிர விளக்க முடியாது. ஆனால் அதனுடைய தன்மையை நான் சொல்லிவிட்டேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பாரா கஷ்டம் திடீரென்று ஒன்று வந்து அதை நீக்குகின்ற முயற்சியில் வெற்றியும் பெற்று, ஆனால் என்ன, சற்று கால தாமதமாகி அதன் பின் வெற்றி பெறுவீர்கள், நல்லது நடக்கும். சற்று கால தாமதமாக நல்லது நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. இந்த நற்புகழை உங்களது திறமையை காட்டி செயல்பட்டு வெற்றி அடைந்ததால் காண்பீர்கள். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே,
சற்று விசேஷமான ஒரு சோதனை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த பழமொழியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான். அறிவு நல்லது, சில நேரங்களில் அதுதான் சத்துரு. இன்று உங்களுக்கு அந்த அறிவு தான் சத்துரு. இப்படி செய்யலாமா, செய்தால் இப்படி ஆகுமே, அப்படி செய்யலாமா, அப்படி செய்தால் அப்படி ஆகுமே என்று கடைசியில் எந்த விதத்திலும் செய்யாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. தவிர்க்கப்பட வேண்டும். இது சற்று கவனம். கடகராசி அன்பர்களே, சுற்றி இருப்பவர்கள் இன்று உங்களை புகழ்வார்கள். காரணம், சொன்னது போல் செய்வீர்கள். சொன்னீர்கள், இப்படி நான் செய்து முடிப்பேன், இதை நான் நடத்தி காட்டுவேன் என்றெல்லாம் ஒன்றை சொன்னீர்கள். சொன்னது போலவே நடத்தி காட்டுகின்றீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று பூரண தெளிவு உங்களுக்கு ஏற்படும். இது இதைத்தான் செய்யும், அது அதைத்தான் செய்யும், நாம் இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்தால் அப்படி நடக்கும் என்றெல்லாம் ஒரு பூரண தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நிலை நீடித்தால் நாளைய தினம் என்னென்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை இன்றே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, செய்யும் வேளையில் ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் செய்து முழு லாபத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. இந்த லாபத்தை பார்த்து உங்கள் மனம் மகிழும். தொழில் சாணத்தில் சரிவர எல்லாவற்றையும் செய்து போதுமான லாபத்தை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் லட்சிய பணியில் இன்று உங்களுக்கு வெற்றி. இது நல்லது, இதுதான் தர்மம், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல நாட்களாக ஒரு வேலையை செய்து கொண்டே வந்தீர்கள். இன்றைய தினம் அதில் ஒரு வெற்றியை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக கடைப்பிடித்து வந்த உங்கள் கொள்கையை இன்று மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்படும். மாற்றிக்கொள்வீர்கள். மாற்றிக்கொண்டு செயல்புரிந்து நன்மையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் நல்ல நாள் இந்த நாள். உங்கள் கருத்தில் மாற்றம் ஏற்பட்ட பின் இது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, திடீரென ஏற்பட்ட ஒரு எண்ணத்தால் செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை கையில் எடுத்து அந்த வேலையை செய்ததால் பெருத்த நன்மையை அடைவீர்கள். செய்ய வேண்டிய வேலையை விட்டுவிட்டு, செய்ய நினைத்த வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலையில் இறங்கி வெற்றி பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கஷ்டப்படுவதாக காட்டுகிறது இந்த நாள். உங்களுக்கென்று கஷ்டத்தை காட்டவில்லை,
உங்களுக்கு பிடித்த மாணவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கஷ்டப்படுவதாக இந்த நாள் காட்டுகிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.